Hello friends, SYES Club, Entrepreneurship Club க்கு இன்விடேஷன் கிடைத்து ராம்நாடில் வந்து உங்களை சந்தித்து பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். டிசம்பர் முதல் வீக்கில் உங்களை எல்லாம் சந்திக்க ஆர்வலுடன் இருக்கிறேன். நாம் பேசப்போகும் விஷயம் இன்டர்நெட் உலகத்தில் இ-காமர்ஸ் என்று சொல்லக்கூடிய யுக்தியை உபயோகித்து எவ்வாறு வியாபார வளர்ச்சியை பெறலாம். வியாபார வளர்ச்சி, நம்முடைய வளர்ச்சி, பிறருடைய வளர்ச்சி எல்லாவற்றையும் எப்படி அச்சீவ் பண்ணுவது என்பதை பற்றி நாம் பேசுவோம். இதில் என்னுடைய கருத்து என்ன என்றால் 3 விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இன்டர்நெட் ப்ரொடக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய இன்டர்னல் ப்ரொடக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய நம் கம்பெனியில் வியாபாரத்தில் உள்ளுக்குள் நாம் செய்யக்கூடிய சில செயல்கள் நமக்கு ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்கும். ப்ரொடக்டிவிட்டி என்றால் என்ன அப்படின்னா ரெடியூஸ்டு காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். புது ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் ப்ரொடக்டிவிட்டியான விஷயங்கள். இன்க்ரீஸ்டு சேல்ஸ் எல்லாமே ப்ரொடக்டிவிட்டி உள்ள விஷயங்கள். இருக்கும் நபர்களை வைத்துக்கொண்டு மேன்மேலும் எவ்வாறு வளர்ச்சி அடையலாம், புதிய நபர்கள் கொண்டு வரும்பொழுது அவர்களையும் வைத்து எப்படி அடையலாம், இது வந்து இன்டர்னல் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இப்போ இன்டர்நெட் உலகம் என்பதால் ஒரு புதிய ஒரு பரிமாணம் நமக்கு கிடைத்துள்ளது. சோஷியல் என்று சொல்லக்கூடிய, சோஷியல் மீடியா என்று சொல்லக்கூடிய ஒரு வளர்ச்சி. சோஷியல் மீடியா என்பது ட்விட்டர், ஃபேஸ்புக், லிங்க்டின் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதை போன்ற பிளாட்ஃபார்ம், பிளாகிங், யூடியூப், இதை போன்ற பிளாட்ஃபார்மை உபயோகித்து நாம் எவ்வாறு நம் வியாபாரத்தை வளர்ச்சி அடைய செய்யலாம். இது இரண்டாவது. முதலில் இன்டர்னல் ப்ரொடக்டிவிட்டி, ரெண்டாவது சோஷியல், மூன்றாவது இ-காமர்ஸ். இது இரண்டையும் உபயோகித்து நம் வியாபாரத்தை எப்படி வளர்ச்சி அடைய செய்யலாம். நம் growth எங்கிருந்து வரும். இப்போ குளோபல் மார்க்கெட்ஸ், உலகமே ஒரு மார்க்கெட், நமக்கு இன்டர்நெட் மூலமாக ரீச் பண்ணலாம் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை எப்படி பண்ணுறது. இதில் என்ன அப்படின்னா, ஒன்று இல்லாமல் ஒன்று செய்யும் பொழுது அதை லிவரேஜ் பண்ண முடியாது. என்ன அப்படின்னா, இப்போ சோஷியல் அப்படின்னு சொன்னோன்னா, சோஷியலுங்கிறது ஒன்றும் இல்லை, கான்வர்சேஷன்ஸ். இப்போ வியாபார பெருமக்கள் அத்தனை பேரும் கஸ்டமர்ஸோடு பேசுகிறாங்க. அதையே தான் ஆன்லைனில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பண்ணுறோம். இப்போ சப்போஸ் நம்ம ஒரு நெட்வொர்க்கிங்கில் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ இருக்கோம். அங்கே வந்து பல கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை கேட்குறாங்க, நம்ம ப்ராடக்ட்ஸ் பற்றி கேட்குறாங்க, சர்வீஸ் பற்றி கேட்குறாங்கன்னா, இன்டர்னல் ப்ரொடக்டிவிட்டி கரெக்டாக இருந்தால் தான் அதுக்கு சரியான நேரத்தில் பதில் சொல்லி சரியான விஷயங்களை நம்மளால் செய்ய முடியும். ஸோ அதனால் அது முக்கியம். இப்போ சோஷியலில் இதை அச்சீவ் பண்ணுறோம். இதை வந்து இது ரெண்டையும், கான்வர்சேஷன்ஸ் மட்டும் பத்தாது இல்லையா, அது வியாபாரமாக மாற வேண்டும். ஸோ இ-காமர்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. மொபைல் காமர்ஸ்ங்கிறது அதை விட முக்கியமாக இருக்குது. ஸோ இவ்வாறு அதை பற்றி, சோஷியலை பற்றி பேசாமல் நம் வியாபாரத்தை கொண்டு அதை பேசுவோம். நம் வியாபாரத்திற்கு அது எவ்வளவு முக்கியமாக இருக்கும், நம்முடைய வளர்ச்சிக்கு அது எவ்வளவு முக்கியத்துவமாக இருக்கும், அதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன, அதற்கு எவ்வளவு பெரிய கம்பெனியாக இருக்கும், சின்ன அப்படின்னு அவசியம் இல்லை. இன்டர்நெட் உள்ள அத்தனை பேரும் அதை முயற்சிக்கலாம், அதனால் வெற்றி அடையலாம் என்பது என்னுடைய கருத்து. இதை பற்றி என்னுடைய பகிர்வுகளை, என்னுடைய ஒப்பீனியன்ஸை உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு டிசம்பர் 1st வீக் C-Change மூலமாக அரேஞ்ச் பண்ணி வந்து பேச போகிறேன். அன்றைய தினம் வேண்டியவர்கள் C-Change மூலமாக அரை மணி நேர காலத்திற்கு என்னுடன் தனியாக மீட்டிங்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்கள் எல்லோரையும் சந்திக்க ஆர்வலுடன் இருக்கிறேன். So I thought I will give you this as a teaser so that you are also prepared. அண்ட் C-Change மூலமாக உங்கள் கேள்விகளை எனக்கு அனுப்பலாம். நான் அந்த கேள்விகளை முன்னவேயோ உங்கள் வெப்சைட்டுகளை அனுப்பலாம். உங்களுக்கு என்ன உபயோகமாக இருக்கும், உங்களுக்கு என்ன கேள்விகள் உள்ளது என்பதை முன்னமே தெரிவித்தால் அதற்கு தகுந்த மாதிரி பதில்களை கூறி இந்த ப்ரோக்ராமை நல்லபடியாக நல்ல ஒரு ப்ரொடக்டிவ் ப்ரோக்ராமாக ஆக்க முடியும். அதற்கு உங்கள் பார்ட்டிசிபேஷன் தான் ரொம்ப முக்கியம், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ see you in December with all that. Thank you very much.